வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் கூறுகிறேன். இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்க. நீங்க நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த யோசிப்புல தாங்க முடிவெடுக்க முடியாம நீங்க தள்ளி போட்டு கொண்டே இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஒரே நேரத்துல 5, 6 விஷயங்கள போட்டு நீங்க யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. இதனால எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு தெரியாம, உங்களுடைய முடிவுகள் தள்ளி போய் கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நீங்க வேலை பார்க்கின்ற இடத்தில் கூட நிச்சயமாக பொருந்தும். இந்த ஒரே ஒரு தயக்கம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாம, என்ன செய்வதும் என்று தெரியாம, எந்த ஒரு முடிவை எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் என்று எதுவுமே தெரியாம நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். இது ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனா இது சிறிய விஷயங்கள் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய ஒரு காரணமாக மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையவே கூட தொலைத்துவிடும். எனவே இதில் தான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தயக்கம், உங்களுடைய வாழ்க்கைய எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுல இங்க பெரிய ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது என்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஆனா நீங்க யோசித்திருப்பீங்க. போகலாமா? இல்லையா? இது சரியா இருக்குமா? சரியா இருக்காதா? என்று உங்களுக்குள்ள பல சிந்தனைகளும், பல யோசனைகளும் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். இந்த ஒரு சம்பளம் நமக்கு போதுமானதா இருக்குமா? நம்மள அங்க போனா எல்லாரும் மதிப்பாங்களா? அப்படின்னு அந்த வேலைக்கு போவதற்கு முன்னாடியே நீங்க உங்கள பத்தி நெறைய எண்ணங்களையும், நெறைய விதங்களையும் நீங்க யோசித்துக் கொண்டே இருந்திருப்பீங்க. அதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். நீங்க யோசித்து சில வேலைகள கூட நீங்க தவற விட்டுருப்பீங்க. உங்களுடைய நல்ல நல்ல வாய்ப்புகளையும் நீங்க தவற விட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நீங்க முழித்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். நீங்க எடுக்க நீங்க உங்களுடைய முடிவு எடுக்காம காத்திருந்த அந்த சில நாட்கள் இருக்குல்ல, அந்த ஒரு நாட்கள்ல உங்களுடைய வாய்ப்ப வேற ஒருத்தவங்களுக்கு போயிருக்கும். நீங்க முடிவு எடுக்கிறதுக்காண்டிய நாட்கள ஒதுக்கி இருப்பீங்க. ஆனா அவங்க எப்பொழுதுலாம் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க நாட்கள ஒதுக்கி வச்சுட்டு காத்திருந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு கிடைக்காத வேலை கூட அவங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். இதனால நீங்க காத்துக்கொண்டே இருப்பீங்க. ஆனா இதுவரைக்கும் உங்களுக்குன்னு நல்ல ஒரு வேலை நிச்சயமா கிடைத்திருக்காது. பிடித்த வேலைக்கு போகாம கிடைத்த வேலைக்கு இப்போது நீங்க போய்க்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு நாள் இரவு நீங்க தனியா இருந்திருப்பீங்க. நான் அந்த ஒரு முடிவை எடுத்திருந்தா, என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு பலமுறை நீங்க நினைத்து பார்த்திருப்பீங்க. அது என்ன தெரியுமா? ஆனா அதுல ஒரே ஒரு தயக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்த தவற வைத்தது அப்படின்னு நீங்க பலமுறை நினைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. அது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எடுத்த சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனா அதனை நினைத்து நீங்க ஒரு நாள் இரவு அமர்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்துல உங்களால குழப்பங்கள் ஏற்பட்ட 3 முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்துல நீங்க 2 கருத்துக்கள் எடுத்திருப்பீங்க. நீங்க ஒரு முறை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சு, நீங்க யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அப்படி நீங்க நினைத்து எல்லாரையுமே சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா அதனால எந்த விதமான முடிவும் உங்களுக்கு வராமலே போயிருக்கும். குழப்பங்கள் மட்டுமே உங்களுக்கு அதிகரித்திருக்கும். இதனால நீங்க மத்தவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு, உங்களையே நீங்க காயப்படுத்திய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். அதுல நீங்க 2 கருத்துக்கள எடுத்திருப்பீங்க. எந்த கருத்தை எடுத்தா நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாம நீங்க திக்கி தவித்துக் கொண்டிருந்த அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். நேராக பேசாம நீங்க தவிர்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிந்த உண்மையை நீங்க சொல்லாம விட்டிருப்பீங்க. அந்த ஒரு உண்மையை நினைத்து நீங்க பிற்காலத்துல வருந்திருப்பீங்க. அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள பெரிதாகி உங்களுடைய குடும்பத்துல ஒரு தூரமான ஒரு நிகழ்வு நிச்சயமாக நடந்திருக்கும். ஒருவர காப்பாத்த மத்தவங்கள நீங்க புறக்கணிச்சிருப்பீங்க. ஆனா அந்த இருவருமே உங்களுக்கு வேண்டிய நபர்கள் தான். நீங்க புறக்கணித்த நபர் உங்களுடைய பழைய நண்பராக இருப்பார். நீங்க காப்பாத்திய நபர் உங்களுடைய புதிய நண்பராக இருப்பார். ஒருவரின் மனதை நீங்க காப்பாத்த நினைத்து, நீங்க மற்றொருவர புறக்கணிச்சிருப்பீங்க. ஆனா அந்த நபருக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலிய கொடுத்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்காது. நம்ம ஒருத்தவங்கள காப்பாத்திடணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க காப்பாத்தி மத்தவங்கள வெறுக்கும் பொழுது, மத்தவங்களுடைய மனது எந்த அளவுக்கு காயப்படும் அப்படிங்கிறத நீங்க உணராமலேயே இருந்திருப்பீங்க. இதனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகியிருக்கும். மத்தவங்களுடைய கருத்தால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு எப்படி தெரியுமாங்க இருந்திருக்கும்? நீங்க உங்களுடைய மனசு கேட்காம மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனா நீங்க உங்களுடைய முடிவ மட்டும் நீங்க கேட்டு நடந்து போனீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக போயிருக்கும். மத்தவங்க என்ன கூறுறாங்க, உங்களுடைய வாழ்க்கைய அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்வதில் எப்பொழுதுமே ஆர்வமாக இருப்பீங்க. அதே மாரி ஒரு ஆர்வத்துடன் ஒரு நாள்ல நீங்க போய் மத்தவங்களிடம் கேட்டிருப்பீங்க ஒரு நாள். நீங்க எடுத்த அந்த தவறான முடிவு
உங்களுடைய வாழ்க்கையவே தவறான பாதைக்கு உங்களுக்கு கொண்டு போயிருக்கும். ஆனால் ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பரோ, உறவினரோ, உங்களுடைய சகோதரரோ, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ யாராவது ஒருவர் எடுத்திருப்பாங்க. ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிருக்கும். நான் எடுத்திருந்தா கூட என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து போயிருப்பேன் அப்படின்னு இன்னமும் நீங்கள் அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பீங்க. நான் என் மனசை கேட்டிருந்தா கூட இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்திருக்கும். அந்த நாள் முதல் இனிமேல் நானே என்னுடைய மனசைத்தான் கேட்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. மற்றவங்களுடைய முடிவை நான் கேட்காம நடந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கியிருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை மறைச்சு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்தது? உங்களுடைய கண்ணீரை நீங்கள் மறைச்சிருப்பீங்க. உங்களுடைய வேதனைகளை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்திருப்பீங்க. மற்றவங்களுக்காக மட்டுமே நீங்கள் இத்தனை நாட்கள் வாழ்ந்தும் வந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? தனிமையும், புரியாத ஒரு நிலைமையும், மன அழுத்தமும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுக்குன்னு சில வருத்தங்களானது ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துக்காக உங்களுடைய கனவுகளை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஒருத்தவங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருப்பீங்க. சொல்ல வேண்டியதை கூட நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு கெட்ட ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக வச்சிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நான் கூறுகிறேன். அதனை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நாள் முதல் நீங்க தைரியமாக முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த தைரியமாக எடுத்த முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒன்றாக நிச்சயமாகவே இருக்குங்க. தயக்கம் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய தொடங்கும். உங்களுக்குன்னு இருந்த தயக்கங்கள், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஏற்பட்ட பயங்கள், அது அனைத்தையுமே இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் வேகமாக முன்னேறுவதற்கான ஒரு பாதையை உங்களுக்குள்ள நீங்களே தேடிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு சமநிலையானது மீண்டும் திரும்பும். குடும்பமாக இருக்கட்டும், அதனுடன் வேலை, இந்த இரண்டையும் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் எந்த அளவுக்கு கவனித்துக் கொள்கிறீர்களோ அதே அளவுக்கு நீங்க வேலைக்கும் போய் கொள்வீங்க. வேலையிலும் போதுமான அளவுக்கு நீங்க ஊதியத்தையும் செய்து வைத்துக் கொள்வீங்க. மன அமைதி உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உறவுகள் உங்களுக்கு நல்லதாகவே மாறும். உறவுகள் நல்லதாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்குள்ள கொண்டு போகும். உங்களுடைய உறவுகளுக்குள் ஒரு சந்தோஷத்தை இது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்களுடன் இருக்கக்கூடிய புரிதலானது இது வரைக்கும் இல்லாம இருந்திருக்கும். அந்த புரிதலை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். இதனால ஒருவருக்கொருவர் நன்றாக சிரித்து பேசிக்கொள்வீங்க. உங்க இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணக்கமும் இனிமே அதிகமாக ஆரம்பிக்கும். சண்டைகள் எல்லாம் உங்களுக்கு குறைந்துவிடும். நெருக்கமும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய 5 முக்கியமான அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய 5 முக்கியமான வாய்ப்புகள். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். இது வரைக்கும் சரியான வேலைக்கு நீங்க போகாம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல சரியான ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பண வரவில் ஒரு முழுமையான ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள கிடைக்கும். நல்ல நண்பர்களும் உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்துல ஒரு அமைதியும் உங்களுக்கு நிச்சயமாக பெருக ஆரம்பிக்கும். எதிர்பாராத உதவி கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்குங்க. பழைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் நினைத்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். பழைய தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க மன்னிப்பை கேட்பீங்க, உண்மையை சொல்லியும் பார்ப்பீங்க, தவறை நீங்க திருத்தி கூடவும் செய்வீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை, அதுவும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல மீண்டும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். வேலை இடத்துல உங்களுடைய முடிவுகள், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த ஒரு நேரத்துல பாராட்டுகளை தெரிவிப்பாங்க. இது வரைக்கும் நீங்க தவறான முடிவுகளை தான் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க சரியான முடிவுகளை மற்றவங்ககிட்ட கூறி அவங்களுடைய ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்க அந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களை அனைவருமே பாராட்டுவாங்க. குடும்பத்துல உங்களுடைய பேச்சு அனைவராலும் மதிக்கப்படும். சமூகத்தில் உங்களுடைய பெயரும் இனிமே உயர்ந்து நிற்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாற்றும்.